வீதிகள் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படும் பல சம்பவங்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வருகின்றது. குன்றும் குழியுமாக காணப்படுகின்ற வீதிகளில் தொடர்ச்சியாக மேலும் மேலும் போக்குவரத்து நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வீதிகள் இன்னும் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. அவ்வாறான ஒரு வீதி தொடர்பாக இன்று நாம் கவனம் செலுத்துகின்றோம். அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளைச்சேனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பாவங்காய் வீதியே இது. ஆரம்பத்தில் போக்குவரத்திற்கு இந்த வீதியை மக்கள் பயன்படுத்த ஏதுவாக இருந்த போதிலும் அண்மை காலங்களாக அதிகரித்துள்ள கனரக வாகன போக்குவரத்து காரணமாக இந்த வீதி தற்போது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அட்டாளைச்சேனை பிரதான வீதியிலிருந்து ஆலங்குளம் வரை செல்லும் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதியானது முல்லைத்தீவு, சம்புநகர், ஆலங்குளம் ஆகிய கிராமங்களுக்கான முக்கிய போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்றது. மேலும் அட்டாளைச்சேனையிலிருந்து அம்பாறை நகருக்கு சென்று வருபவர்களும் பாவங்காய் வீதியையே பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் அண்மை காலமாக கல் மற்றும் மணலை ஏற்றிக்கொண்டு இந்த வீதியினூடாக கனரக வாகனங்கள் பயணித்து வருவதால் இந்த பாதையானது சேதமடைந்து வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த வீதியினூடாக பயணிக்கும் சாதாரண மக்கள் தமது நாளாந்த கருமங்களில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர். அடுத்து அம்பாறைக்கு தொழிலுக்கு செல்கின்றவர்கள் அனைவரும் இந்த பாதையால சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்துட்டு ஒரு வாகனம் செல்வதற்கு, ஒரு மோட்டார் சைக்கிள் போவதற்கு கூட அதுக்குரிய ஒரு தகுந்தாற் போல இந்த பாதை இல்லை, பள்ளமும் படுகொலியுமாக இருக்கின்றது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இந்த பாதையை பயன்படுத்தி வயல்களுக்கு சென்று வருவதுடன் பல்வேறு தேவைகளின் நிமித்தம் பயன்படுத்தப்படும் இந்த வீதியில் தொடர்ந்தும் கனரக வாகனங்களின் போக்குவரத்து அனுமதிக்க முடியாது என்ற கருத்து இப்பகுதி மக்களிடையே நிலவுகின்றது. இந்த பாதையால் ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கு போறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ஒவ்வொரு நாளும் கடார் கூடாருங்கிறது கொஞ்ச காலம் ஒரு தார் மேலே தார் ஊற்றி இருந்தாங்க. அது கொஞ்சம் லேசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் நடிச்சிச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாலே மோடு பண்ண மாதிரி இருக்குது. அது போகிறது கடும் கஷ்டமாயிருக்கு. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், ரோட் வார பிள்ளைகள், வேறு வாகனங்கள் உழுது 2-3 உளுந்தோடும் போகிறாங்க. இந்த சரியான பள்ளம் படுகொலியாக இருக்குது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அக்கரைப்பற்று காரியாலயத்தின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள இந்த வீதியை புனரமைத்து அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.